மே 28 அந்தமான்லேருந்து மிஸ்டர் சரவணகுமார் சார் சாப்பாடு கொடுக்குறாரு. அவங்க அம்மாவோட 8வது வருட நினைவு நாளுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். 120 சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் கொடுக்குறாங்க. பசிக்குதா? சாப்பிடுங்க, ஒன்று வாங்கிக்கோங்க, அப்புறம் மீதி இருந்தால் கொண்டு வந்து தரோம். இங்கே சாப்பாடே கோவிலில் சுத்தமாக வரலையா? நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா பாட்டி? சாப்பாடு கொடுக்குறது நல்லா இருக்கும் சாமி, குடும்பம் நல்லா இருக்கும் சாமி. சாப்பாடு சுத்தமாக வரலையா? சுத்தமாக வரல சாமி. எப்போ வந்துச்சு? நேற்று வந்ததா? இப்போ நீங்கள் வந்து இப்போ கொடுக்குறீங்க பாரு, அதுதான் சாப்பாடு. அடாடாடா, நேற்றுக்கா பிடிச்சி சாப்பாடாக வரல சாமி. சரி சரி சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இல்லை சாப்பாடு வரல சாமி. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பாடாக வரல சாமி. காசு போட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பாடு வரல? சரி சரி. காசு போட்டு வாங்கி தாங்கல. இன்னைக்கு தமிழரசி அம்மாவுக்கு 8வது வருட நினைவு நாள். அம்மா அந்தமானிலேருந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழரசி அம்மாவோட 8வது வருட நினைவு நாள். அவங்க பையன் சரவணகுமார் சார் கொடுக்குறாங்க. இந்த அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்க பையனுக்கு நோய் நொடியில் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். இங்கே சாப்பாடே உங்களுக்கு வரலையா காலையில்? வரலீங்க, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நன்றிங்க. சாப்பாடு கொடுக்குற சரவணன் குடும்ப குட்டியோட நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்லா இருக்குது, உங்களால் நாங்கள் பொழைக்கிறோம். சாப்பாட்டில் ஏதாவது குறை இருக்காம்மா? சாப்பாடு குறை இல்லை. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஆள் போட்டு தான் பண்ணுறோம், மாற்றிக்கிறலாம். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா. சரி சரி சாப்பிடுங்க. நம்ம தமிழரசி அம்மாவுக்கு ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்துருக்கோம் 6வது வருட நினைவு நாளுக்காக. இது 8வது வருட 2025 மே 28 நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். 120 சாப்பாடு, 120 தண்ணி பாட்டில். யாருக்குமே எதுவுமே சாப்பாடு வரலையா? நம்ம 8 வகையான வெஜிடபிள்ஸ் போட்டு காய்கறியும் எள்ளு துவையலும் வச்சுருக்கோம் நினைவு நாள் அப்படிங்கிறதுக்காக. எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கா? தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா. சாப்பாடு மட்டும் 2 கேட்டால் கொடுத்துருவோம், மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. காசு இருக்கிறவங்க கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு வாங்குகிற அளவுக்குலாம் காசெல்லாம் கிடைக்காது. அந்த பொண்ணு வாய் பேசாது, பிரெஸ்ட் கேன்சர். இப்போ தான் 2வது ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்தமான்லேருந்து சாப்பாடு தராங்க. சரவணகுமார் சார் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க அம்மா தமிழரசி அம்மாவுக்கு 8வது வருட நினைவு நாள். குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி. இவங்களுக்கு எல்லாமே பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பெத்த பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க தான். நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதில்ல. 700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும் வைக்கிறோம். ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் நம்மளோட சாப்பாடை செக் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஐயா எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லைங்களா? யார் சாப்பாடு கொடுக்குறாங்க? அந்தமான்லேருந்து சரவணகுமார் சார் கொடுக்குறாரு, அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்காக. சரவணகுமார் சார் அம்மா நினைவு நாளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அம்மா ஆத்மா சாந்தி அடையட்டும், நலமோடு நீங்கள் வாழ வேண்டும். மற்றவங்களை கைவிடாதீங்க. எனக்கு காலையில் 2 தாத்தாக்கள் இறந்துட்டாங்க சாப்பாடு இல்லாமல். பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை கைவிட்டுருந்தாங்க. இந்த ஐயாவுக்குள்ள 3 பசங்க. அவருக்கு உடம்பு முடியல, படுத்துருக்கிறாரு. தூங்குட்ட ஐயா. மிஸ்டர் சரவணகுமார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்ருப்பாரு. நான் எப்போதுமே அதை நம்புவேன். ஏன்னா இந்த 4 இயர்ஸ் வந்துட்டு எந்த தடங்களும் இல்லாமல் கடவுள் சாப்பாடு நல்லபடியாக கொடுக்க வைக்கிறாரு. ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட ஃபுட்டு எவ்ரிதிங் எல்லாம் ஓகே அப்படின்னு. தாத்தா ரொம்ப நாள் ஆளக்கானம், எங்கே போனீங்க? உடம்பு சரியில்லையா? அந்தமான்லேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க.
ஐயாவுக்கு வந்து கால் போயிடுச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில், ஃபேமிலியே கைவிட்டுட்டாங்க. இது வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட எதுவும் கேட்கல. தனியாக தான் இருக்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம். ஐயா அந்தமான்லேருந்து சாப்பாடு தராங்க. சரவணகுமார் சார் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க அம்மாவோட நினைவு நாள், தமிழரசி அம்மாவோட நினைவு நாள், 8வது வருட நினைவு நாள். சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்குற சரவணகுமார் சார் நல்லா இருக்கணும். நன்றிங்க. இது கோயில் பின்பகுதி, பரிகாரம் பண்ண போகிற பகுதி. இந்த பெண்கள்லாம் வந்துட்டு பாலத்துக்கு அடியில் டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? நிறைய பக்தர்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு கொடுத்தோம். ஏன்னா வந்துட்டு சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. குழந்தைக்கு இந்த குழந்தைங்கள்லாம் தர்மம் எடுக்கிறாங்க, படிக்கலை. இந்த பெண்கள்லாம் ஒரு டீமு, இங்கே உள்ள ஆண்கள்லாம் ஒரு டீமு. தர்மம் எடுக்கிறதுல அதனால தான் சண்டை வருது. பெண்களுக்கு மட்டும் நிறைய காசு கிடச்சிருது. இவர் 100 ரூபா கொடுக்கறதுக்கு வந்தது எல்லாம் ரவுண்ட் உங்களுக்குள்ளேயே சண்டை தர்மம் எடுக்கிறதுல. நாங்க இங்க வாங்கவே இல்ல. நீ கண்ணில்ல, நீ வாங்கின 100 ரூபா நாங்க வாங்கலேன்னு சொல்றல. இங்க ஒருத்தர் பெரியவர்கிட்ட பார்த்துட்டு ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பஸ்ஸு ஆட்டோ வந்துச்சுன்னா அங்கே போய் சுற்றி நின்றுப்பாங்க. அவங்க யாரோ ஒருத்தங்க கையில் கொடுத்துருவாங்க. டீமாக பிரிஞ்சுருக்குறாங்க, பெண்கள் ஆண்கள் சொல்லிட்டு. அப்போ பெண்களுக்கு கிடைக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே. நம்ம பக்தர்களுக்கும் நிறைய சாப்பாடு கொடுத்தோம். நம்ம அதெல்லாம் வீடியோ கவர் பண்ணுறதில்ல. கோயிலில் கொடுக்குற சாப்பாடு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து வாங்குவாங்க. நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் பெண்களுக்கு தான் இறக்கப்பட்டு தர்மம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல சாப்பாடு. இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல சாப்பாடும் இல்லை, காசுமே இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பெண்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. வெளியில் போயிட்டாங்களா தாத்தா? அப்படியா? சரி சரி சரி. எம்ஜிஆர் தாத்தா? தாத்தாக்கெலாம் 2 பிள்ளைங்க கை விட்டுட்டாங்க. இந்த தாத்தாக்கு மட்டும் 2 சாப்பாடா? இந்த பாட்டிக்கெல்லாம் 4 பசங்க தர்மம் எடுக்க விட்டுட்டாங்க பாருங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? கொடை வச்சுருக்கீங்களா இல்லையா? கொடுத்த கொடையை வச்சுருக்கீங்களா இல்லையா? வச்சுருக்கீங்களா? சரவணகுமார் சார் அந்தமான்லேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க அம்மாவோட 8வது வருட நினைவு நாளுக்காக. சாமி நோயினடியிலால் தீர்க்காயுசுக்கா மகராசமாக இருக்கு சாமி. நல்ல வரம் கொடுப்பா உங்களுக்கு. சோறு கொடுக்குறீங்க. பையன் நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்கிறான் பாட்டி. பள்ளிக்கூடம் 2ஆம் தேதி ஜூன் 2. இது நம்ம லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் கொடுத்துட்ருக்கோம். இவங்களில் எல்லாருமே இங்கெல்லாம் சமைக்கலாம் கூடாதுன்ட்டாங்க. வெளியில் வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா 2 சைடுமே வாகனம் போயிட்டுருக்கு, தீ பற்றிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய முறை அந்த மாதிரி ஆகிருக்கு. மிஸ்டர் சரவணகுமார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குடும்பத்தோடு ஹாப்பியாக இருக்கணும், அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். 8வது வருட நினைவு நாளுக்காக அந்தமான்லேருந்து சார் கொடுக்குறாரு. 120 பேருக்கு சாப்பாடு, 120 பேருக்கு தண்ணி. இவங்களுக்கு மொபைல் சார்ஜ் போடுறது கூட காசு தான், 10 ரூபா. பேக்கரி இந்த மாதிரி இடத்துல போய் போட்டு வருவாங்க. தண்ணி, குடிக்கிற தண்ணி எல்லாமே விலை கொடுத்து தான் வாங்குறாங்க.
கிட்டத்தட்ட இந்த பாலத்தில் அடியில் மட்டுமே 300-400 பேர்கிட்ட இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற பகுதியில் தான் கொடுக்குறோம். இந்த பகுதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைங்கள்லாம். இங்கே ஒரு 10 சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவோம். நிறைய குழந்தைங்க வெளியில் போயிருக்கிறாங்க. மெயின் நம்ம கொடுக்குறதே இங்கே உள்ள குட்டீஸ்க்காக தான். குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு சாப்பாடு கேட்க வரும்போது அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழரசி அம்மாவோட 8th ஆனிவர்சரிக்காக அவங்க சன் வந்து மிஸ்டர் சரவணகுமார் சார் அந்தமான்லேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடும் தண்ணியும் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நாம் கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடற்றவங்க தான். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குது 600 கிராம் சாப்பாடு, 100 கிராம் பொரியல், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 150 கிராம் பொரியல் வைக்கிறோம். 700 கிராம் சாப்பாடு டபுள் சில்வர் பாயில் கவரில் பேக் பண்ணுறோம். பிளாஸ்டிக் கிடையாது. சாப்பாடு மட்டும் பேக்கிங்கில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நம்ம இதை கொடுத்துட்டு போயிடலாம். இந்த ஐயாக்கு இன்னொன்று கொடுத்துருங்க. என்ன தூங்கிட்டு இருக்காரா? மே 28ஆம் தேதியோட கடைசி சாப்பாடு இந்த பாலத்துக்கு அடியில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் சமைக்கக்கூடாதுன்ட்டாங்கன்னா 2 சைடுமே வந்துட்டு வாகனம் நான் பைபாஸ். இது ஏதோ ஒரு வாகனத்தில் தீ பிடிச்சிட்டாலும் ரொம்ப கஷ்டம். மிஸ்டர் சரவணகுமார் சார் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப ஹாப்பி சார். நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்.